அந்த பாண்டு பேப்பர் கொடுங்க. பேங்க் ரூல்ஸ் படி கடன் வாங்கும்போது ஜாமீன் கையெழுத்து போட்ட 3 பேர் வந்து இப்ப கையெழுத்து போடணும். பாண்டியன், மனோகரன், ஜீவானந்தம் இவங்க 3 பேரும் போட்டிருக்காங்கம்மா. அவங்க எல்லாரும் கையெழுத்து போடணும். இல்லை சார், நானும் மனோகர் மட்டும்தான் இங்கே இருக்கோம். ஜீவா இங்கே இல்லை சார். 3 பேரும் சைன் பண்ணாதான் செல்லும். இல்லைன்னா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏய் சக்தி, எங்க போய் தொலைஞ்சா அந்த விளங்காதவன்? ஜீவா, என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க? இதுக்கு மேல இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதே. சரி, சமாளிப்போம். ஜீவா, என்னையாச்சு? நீ ஏன் பணத்தை கட்டல? இத்தனை நாள் உருப்படாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். டிகிரியை முடிக்க துப்பு இல்ல. பணத்தை ஏமாத்தி வேற வாங்கிட்டு போயிருக்கான் பாரு. மண்டபத்துல நீ சுத்திட்டு இருக்கும் போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நீ எதுக்கு அங்க வந்தான்னு இப்பதானே தெரியுது. நீ இந்த வீட்டை சேர்ந்தவன் தானா? அந்த பொறுப்பான கடைசி தம்பி நீதான்ல? சூப்பர். ஏய், அதான் இவனையும் பொத்தி பொத்தி மறைச்சு வச்சிருந்தீங்களோ? என்னம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற? பொத்தி பொத்தி வளர்த்தோன்னு என் மகனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லாவே தெரியும் மாமா. இவர் புகழ்தான் ஊரே பேசிட்டு இருக்கே. 50 அரியர் வச்ச அதி புத்திசாலியாச்சே. ஏன் இத்தனை நாளா இவனை காட்டாம இருந்தீங்கன்னு இப்பதானே தெரியுது. ஏய் மீனாட்சி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? தம்பிய உனக்கு தெரியுமா? மா, இவன் ஒரு வெட்டி பயமா, ஊரை சுத்திட்டு இருக்கிறவன். இதோ இவங்க பெரிய அண்ணன் மாதிரி தான் இவனும். அடுத்தவங்க காசுல பொழப்ப நடத்துறவன். அது சரி, இவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போலயே. மீனாட்சி, என் பையனை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கம்மா. நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் அத்தை. அம்மா கண்ணுக்கு பிள்ளைங்க தப்பா தெரிய மாட்டாங்க. ஆனா இவன் என்னென்ன காரியம் செஞ்சான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை நாளா பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த உன்னால வீட்டுக்கு பெருசா தொந்தரவு எதுவும் வந்ததில்ல. ஆனா உன் அண்ணன் சம்பாரிச்ச காசை லோனு கட்ட கொடுத்தா அதை இப்படி கட்டாம வெளியே நிக்க வச்சிட்டியடா. வீட்டுக்கு வந்த பொண்ணு எப்படி கலங்கி போய் நிக்குது பாத்தியா? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, இப்ப கூட வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டல? எப்படி சொல்லுவ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நல்லவன்னு நடிக்கிறதானே உன் குணம். அது உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிற இந்த வீட்ல என் அக்கா எப்படி நிம்மதியா வாழ போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. மீனாட்சி, தப்பு செய்யறதெல்லாம் உங்க பேரனுங்க. பழிய மட்டும் எங்க குடும்பத்து மேல போட்டுருவீங்கல்ல? மீனாட்சி வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, பேசாம இரு. ஏண்டா ஜீவா, நம்ம குடும்ப நிலைமை தெரிஞ்சும் இப்படி பண்ணிட்டியாடா? அப்பா, நீ கட்ட வேண்டிய காசுக்கு மீனாட்சி அது செயினை கழட்டி கொடுத்துருக்குடா. இவனால இன்னும் எம்புட்டு அவமானப்பட்டு நிக்கணுமோ. இத பாருங்க, எங்களுக்கு நேரம் ஆகுது. உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுங்க. முதல்ல 3 பேரும் இதுல சைன் பண்ணுங்க.
மனோ இப்படி வந்து நில்லு. ஆ சரி. தேனு வா, தேனு வா. சக்தி போய் ஆரத்தி கடைச்சி எடுத்துட்டு வா போ. ம் சரிங்க. ஏண்டா அன்னைக்கு ஏதோ பெரிய யோகிய மாதிரி பேசிக்கிருந்த, இப்போ நீ பண்ணதுக்கு பேரு அயோக்கியத்தனம் இல்லையா? டேய் விடுற, எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் சும்மா. அம்மா, தேன் வந்து இந்த வீட்ல வாழ வந்திருக்கா. பாவம் என் பொண்ணு, அவளை நான் எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தேன்னு தெரியுமா? ஒண்ணும் இல்ல, அவ வாழ வந்த வீட்டுக்குள்ள நாங்க ஒரு தடவை வந்து பார்த்துட்டு நாங்க போயிடுவோம். வேற ஒண்ணும் இல்லம்மா, பார்த்துட்டு போயிடுறோம். நீ அழாத தேனு. நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் ரோட்ல போற வரது எல்லாத்தையும் உள்ள விடுறதுக்கு? அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. என்னத்த அம்மாச்சி சொல்றதுல என்ன தப்பு? அம்மாச்சி இந்த வீட்டோட கொலசாமி மாதிரி. நம்ம யாராவது இது வரைக்கும் அவங்களை எதிர்த்து பேசிருப்போமா? இவ என்னெல்லாம் பேசினா இவளை எதுக்கு உள்ள விடணும்? இத பாருடி, உன் அக்காளை இந்த வீட்டுல வாழ வைக்கிறதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அம்மா, நீங்க பெரிய மனுஷி, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. பெரிய மனசு பண்ணுங்க. இத பாரு சுமதி, உன் பொண்ணு இங்க ஒழுங்கா வாழணும்னு நினைச்சா இவளை கூட்டிக்கிட்டு இப்படியே போயிடு. இல்ல உன் மூத்த பொண்ணையும் கையோட சேர்த்து கூட்டிட்டு போயிடு. அம்மா